ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்துட்டு பாருங்க லைஃப்ல. நீங்க இதை ஒரு 6 மாசமோ 1 வருஷம் செஞ்சுட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கிரக தோஷமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பெண் சாபமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சர்ப்ப தோஷமா இருந்தாலும், நிச்சயமாக அது தன்மை குறைந்து ம். நன்மையான விஷயம் நடந்தே தீரும். இது 100% இல்ல 500% அனுபவ உண்மை. அனுபவ உண்மை. மத்தவங்க சொல்லியோ, இவங்க சொல்லியோ, அவங்க சொல்லியோ சொல்ல, என்னுடைய சுய அனுபவத்துல சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க. ஒரு வேளை. 4 இட்லி வாங்கி கொடுத்தாலும் சரி, 3 இட்லி வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு தோசை வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு பூரி வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு வெண்பொங்கல் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு ஒரு வேளை வாங்கி கொடுத்து பாருங்க. உங்க லைஃப்ல கடக்க முடியாத தூரம்னு ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் நெருக்கமா வரும். தீர்க்க முடியாத பிரச்சனை நினைச்சிருப்பீங்க. அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும். இவ்ளோ விஷயத்துக்கும் பிரதானமா இருக்கிறது அன்னதானம். ம். குடுங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல அதாவது ஒரு ஒரு உறுதியோட எல்லா விஷயம் தாண்டி நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, தயவு செஞ்சு செய்யுங்க. இது போன்ற விஷயங்களுக்கு நாங்க மத்தவங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறோம். அதான் சொல்ல வரேன். இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க மக்களு. ஐயா என்னால செய்ய முடியல. அந்த கண்ட்ரில அதுக்கான விஷயங்கள் இல்ல. அப்படின்னும்போது, அது போன்ற நபர்களுக்கு நம்ம உதவி செய்து தயாரா இருக்கோம். ஐயா வாங்க. உங்களுக்கு எந்த ஊர்ல அன்னதானம் செய்யணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் காத்துன்னு இருக்கோம். எங்க புண்ணிய காரியத்தோட இணைந்து செயல்படுறது மிகப்பெரிய புண்ணியம்.